பிரியமானவர்களே, இயேசுவோட நடக்கும்போது பல சோதனை வரும், பல போராட்டங்கள் வரும். இல்லை, ஒரே சோதனையாக இருக்குது, போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்முடைய அனுதின வாழ்க்கையில், ஃபேமிலிக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, சூழ்நிலையில் பல போராட்டம் நெருக்கி சந்திக்கும் போது நம்ம சோர்ந்து போயிடணும். என்னடா வாழ்க்கை இது, நம்ம சும்மா பாவத்தில் இருக்கும்போது கூட இந்த அளவுக்கு நம்ம போராட்டம் நெருக்கலாம் இல்லை, ஒரே போராட்டமாக இருக்குது அப்படின்னு கூட சில சமயத்தில் தோணும். ஆனால் ஒரு வேத வசனத்தை நீங்கள் எப்போ மனசில் பதித்து கொள்ளணும். எபிரேயர் 2:18 இயேசு கிறிஸ்து தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். இவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தையில் இயேசு கிறிஸ்துவும் இந்த உலகத்தில் நம்மை போல மனிதனாய் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் 33 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்ந்தபோது நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறார். நமக்கு மாம்சத்தில் உலகத்தில் என்னென்ன சோதனை வருதோ எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். பாவ சோதனை வந்தது, அவருடைய சரீரத்தில் களைப்பு, இந்த மாதிரி சோதனை வந்தது, மனிதரால் வருகிற போராட்டம், நிந்தை, அவமானம், பொய்யான குற்றச்சாட்டு, எல்லா சோதனையும் இயேசுக்கு வந்தது. அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் அவர் பாவமில்லாதவராய் இருந்தாருன்னு வேதம் சொல்லுகிறார். அவர் சோதிக்கப்பட்டதுனால நமக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நம்ம இவர் விளங்கி கொள்ளுவார். நானும் இந்த பாதையிலே தான் போனேன், நீ பயப்படாது, நான் இதை ஜெயித்தேன், பிசாசை ஜெயித்தேன், நீ ஜெயிப்ப, நான் உனக்கு கிருபை தர்றேன். அதான் ஆண்டவர் சொல்றேன். நான் உன்னை போல சோதிக்கப்பட்ட மகனே, மகளே, இந்த பாதையில தான் கடந்து போனேன், நீ பயப்படாத, சோர்ந்து போயிடாத, ஜெயிக்கலாம், நான் கூட இருக்கிறேன்ல, உனக்கு வெற்றி தருவேன்ல, நான் உனக்கு உதவி செய்வேன்லன்னு சொல்றார். அவருடைய உதவி இருந்தால் போதும், எந்த சோதனை போராட்டத்தில் நம்ம கடந்து போகலாம். அவ்வளவுதான். ஆண்டவரே, நீங்கள் எனக்கு கூட இருந்து உதவி செய்யுங்க, நடத்துங்க, நான் அப்போ மேற்கொள்வேன்னு சொல்லி சந்தோஷமா சொல்லுங்க. தகப்பனே, எங்களை போல நீங்கள் எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டு எல்லாத்தையும் ஜெயித்தீங்க, எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் வல்லமை உள்ள தேவன், எனக்கு உதவி செய்யுங்க. இதோ உம்முடைய மகன், உம்முடைய மகள், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவருடைய சோர்வை மாற்றுங்க, இந்த சோதனையில் அவங்களுக்கு வெற்றி கொடுங்க, அதில் அகப்பட்டு கொள்ளாதபடி காத்து கொள்ளுங்க. அவருடைய மன சோர்வுகளை மாற்றுங்க. இன்றைக்கு அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த சோர்வுகள், கலக்கங்கள் மாறி இப்போ சந்தோஷப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க. அதுக்காக நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.